கிராமத்தில் பழமொழி சொல்கிற மாதிரி பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழன், பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழன்ற மாதிரி இலங்கையோடு இந்த மாதிரியான நடவடிக்கைகளில் சமரசம் செய்து கொள்வார்கள். வேறு செய்தியில் பெருசாக குரல் கொடுப்பார்கள். இதை மத்திய அரசும் பின்பற்றுகிறது, மாநில அரசுகளும் பின்பற்றுகிறார்கள். இந்த போக்கு எங்கே கொண்டு போய் முடிச்சிருக்கு? தமிழ்நாட்டில் இப்படி இல்லை. கேரளாவில் என்னாச்சு? கேரளாவில் தன்னுடைய அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டதா இல்லையா, முதலமைச்சருடைய அதிகாரத்துக்கு அது உட்பட்டதா இல்லையான்றதை இன்னும் கேள்விக்குறி. ஆனால் ஒரு வெளியுறவு அமைச்சர் ஒருத்தர் போட்டார, மத்திய அரசு தான் வெளியுறவு அமைச்சரை போடணும். மாநில அமைச்சருக்கு மாநில முதலமைச்சருக்கு அந்த அதிகாரம் இல்லை. சமீபத்தில் ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு முன்னாடி கேரள அரசு ஒரு அமைச்சரை, வெளியுறவுத்துறை அமைச்சர், அதே தமிழ்நாட்டில் என்ன பண்ணியிருக்காங்க, அயல்நாட்டு தமிழர் நலன் குறித்த அமைச்சர்னு போடுறாங்க. அந்த வார்த்தை இங்கே பயன்படுத்துகிற வார்த்தை அயல்நாட்டு தமிழர் நலன் துறை அமைச்சர். அவங்க போடுற அமைச்சர் வெளியுறவு அமைச்சர், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். அவங்க ஒரு அழுத்தத்தையும் கொண்டு வர்றாங்க இப்போ கேரளாவில். ஏன்னா அவங்களுக்கு இந்த பாதிப்பில் அவங்களுக்கு கொஞ்சம், நமக்கு 100% அவங்களுக்கு ஒரு 20% பாதிப்பாது அப்பப்போ வருது கேரளாவுக்கு. அவங்களும் அந்த மீனவர்களும் பாதிப்புக்குள்ளாகிறாங்க. அவங்க இப்போ அந்த அளவுக்கு போயிருக்காங்க. இங்கே மத்திய மாநில அரசுகள் இந்த போக்கு தான் பின்பற்றுது. வராது எதிர்கட்சியாக இருக்கிற போது பேசுறது வேற, ஆளுங்கட்சி ஆகிட்டா பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழன். அதே போல